பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் பல விஷயங்கள் நமக்கு பிடித்தமானது இருந்தாலும் வேதம் சிலவற்றை நல்லது என்று நமக்கு அறிவுறுத்துகிறது. எது நல்லது என்பதைத்தான் நாம் தொடர்ச்சியாக தியானித்து கொண்டிருக்கிறோம். நீதிமொழிகளின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, முத்துக்களை பார்க்கிலும் ஞானம் நல்லது. முத்துக்களை பார்க்கிலும் ஞானம் நல்லது. ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் பெரிய பெரிய செல்வங்கள் இருந்தாலும், சுதந்திரத்தை பார்க்கிலும், ஆசீர்வாதங்களை பார்க்கிலும், சொத்துக்களை பார்க்கிலும் நமக்கு இருக்கிற ஞானம் இருக்கு பாருங்களேன், அதுதான் சிறந்ததாக இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பெரிய சொத்துக்கள் பெரிது அல்ல, நமக்குள்ளே இருக்கிற ஞானம்தான் பெரியது. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது, ஞானம் நல்லது. நீ வேதத்தை நீதிமொழிகளின் புத்தகம் முழுவதும் வாசித்து பாருங்கள். அங்கே ஞானத்தை குறித்து ஏராளமான வார்த்தைகள் இருக்கிறது. ஞானத்தை விரும்பு, ஞானத்திற்காக பிரயாசப்படு, ஞானத்தை தேடு, ஞானத்திற்கு இடம் கொடு. இப்படி நிறைய வசனங்களை நம்ம அந்த நீதிமொழிகளுக்குள்ளே வாசிக்க முடியும். அப்படி ஞானத்திற்கு யாரெல்லாம் இடம் கொடுத்துருக்குறாங்களோ அவங்க தான் ஆசீர்வதிக்கப்படுவார்கள்னு, ஞானவான்கள் தான் கனப்படுத்தப்படுவார்கள் என்றும் வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நமக்கு ஞானம் ரொம்ப அவசியம். இந்த உலகத்தில் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நம்ம பிள்ளைங்க அறிவாளிகளாக இருக்கணுங்கிறதுக்காக பல லட்சங்களை நம்ம செலவு பண்ணுவோம். பல லட்சங்களை கொண்டு போய் நமக்கு பிடிச்சமான ஸ்கூலில், பெரிய ஸ்கூலில் எப்படியாவது பிள்ளைங்க படிக்கட்டும் அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து எல்லா பாட புஸ்தகத்தில் இருக்கிறதையும் நம்ம அவங்களுக்கு கற்றுக்க வைப்போம். அது அவங்களுக்குள்ள அறிவை உண்டு பண்ணும். அது ஒரு உலக அறிவை கொடுக்கும், அவ்வளோதான். படிப்பு ஒரு உலக அறிவு கொடுக்கும், வேலைக்குரிய காரியங்களை உதவி செய்யும். ஆனால் ஞானம் அது கர்த்தர் தருகிறது. வேதம் அப்படி தான் சொல்லுது, ஞானத்தை கர்த்தர் தருகிறார். ஞானத்தை கர்த்தரால் தான் தர முடியும். அப்போது நாம் இந்த உலகத்தில் ஞானவான்களாய் வாழணும் அப்படின்னா கர்த்தரிடத்தில் தான் அதை கேட்க முடியும். நம்ம ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு ஞானம் ரொம்ப அவசியம். ஞானமாக செயல்பட்டான்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? சிலரை பார்க்கும்போது அவங்களுடைய செயல்பாடுகள் ஞானமாக இருக்கும். அவங்களுடைய குடும்பத்தை நடத்துகிற ஸ்டைலாக இருக்கட்டும், அவங்களுடைய ஊழிய பாதையாக இருக்கட்டும், அவங்களுடைய வேலை ஸ்தலமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நீங்கள் கூர்ந்து கவனித்து பார்த்தீங்கன்னா ஞானமாக செயல்படுவாங்க. ஏன்னா கர்த்தர் அவர்களுக்கு அந்த ஞானத்தை கொடுத்துருக்கிறார். நான் சில சபைகளுக்கு போயிருக்கிறேன், அவங்க செருப்பு போடுறதில் கூட ஞானமாக செயல்படுவாங்க. அவங்களுடைய ஆராதனை ஃபார்மேட்டில் ரொம்ப ஞானமாக இருப்பாங்க. சபை நடத்துகிற காரியங்களில் பயங்கர ஞானமாக இருப்பாங்க. சில சபைகளுக்குள்ளே போயிருக்கிறேன், அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ரெண்டுக்குமே பெரிய வித்தியாசத்தை பார்க்க முடியும், ஒரு பெரிய வளர்ச்சியை பார்க்க முடியும். சில குடும்பங்களுக்குள்ளே பார்க்கும் பொழுது அந்த குடும்பத்தை நடத்துகிறவர் அவ்வளவு ஞானமாக செயல்படுறதை பார்க்க முடியும். அதனால் குடும்பம் அவ்வளோ ஆசீர்வாதமாக இருப்பாங்க, ஒருமனப்பட்ட சிந்தையோடு இருப்பாங்க. அந்த குடும்பத்தை பார்க்கும்போதும் எனதானோன்னு வாழ்கிற குடும்பத்தை பார்க்கும் பொழுதும் ரெண்டுக்குமே வித்தியாசத்தை பார்க்க முடியும். ஞானவான்கள் கனம் பெறுகிறார்கள், அவங்க குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்குது, அவங்க ஊழியம் ஆசீர்வாதமாக இருக்குது. பிரியமானவர்களே, நமக்கு ஞானம் ரொம்ப நல்லது, ஞானம் ரொம்ப அவசியமானது. இந்த ஞானம் எப்படி நமக்கு கிடைக்கும்? வேதம் அழகாக சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுறது தான் நமக்கு ஞானத்தை கொண்டு வரும். ஆமேன். அதே போல் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற விதத்தில் கேட்க கடவன். அப்படின்னா ஞானத்தை கர்த்தர் தான் தர முடியும். நமக்கு ஞானமாக செயல்படுகிற எண்ணங்களை கர்த்தர் தான் நமக்கு தர முடியும். இன்றைக்கி யோசித்து பாருங்களேன், பல இடத்துல பரிசுத்தவான்கள் நடந்து வந்த பாதைகளை பாருங்கள். சில பிரச்சனைகள் வரும் பொழுது என்ன செய்கிறதுன்னு தெரியாது. இன்றைக்கி நிறைய பேருடைய பிரச்சனை அதுதான். வாழ்க்கையில் தனக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாது.
என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாது. நீங்கள் சிலரை பாருங்கள், ஒரு காரியத்தை முடிவு எடுக்கிறதுக்கு பலருக்கு ஃபோன் போட்டு விசாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, இதுக்கு என்ன செய்ய என்ன செய்ய என்ன செய்ய. ஏன்னா அவங்களுக்கு தெரியலை. ஆமாம், நீங்கள் நல்லா கவனிங்க. நாம் கர்த்தருக்கு பயந்து அவர்கிட்ட கேட்போன்னா அவர் நமக்கு ஞானத்தை தருவார். நம்ம என்ன பேசணும், என்ன செய்யணும், எப்படிப்பட்ட காரியத்தை செய்யணும், அந்த ஞானத்தை அவர் தருவார் பாருங்கள். அப்படி நம்ம செயல்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கி யோசித்து பாருங்கள், உங்களுக்கு ஞானம் குறைவாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இந்த உலகத்துலேயும் நீங்கள் அதை சம்பாதிக்க முடியாது. தேவ சமூகம்தான், தேவனுக்கு பயப்படுகிற அனுபவம் தான், தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது தான் உங்களை ஞானவான்களாய் நிறுத்தும். ஞானம்தான் ரொம்ப நல்லது. முத்துக்களை பார்க்கணும், வெளியேற பெற்றது முத்து, அதையும் தாண்டி வெளியேற பெற்றது நமக்கு இருக்கிற ஞானம். இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு ஞானத்தை தருவார். ஞானத்தை நம்ம விரும்புவோம், அவருக்கு பயந்திருப்போம், அவர் நமக்கு ஞானத்தை தருவார். நம்ம வாழ்க்கை கனப்படுத்தப்படும். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் அப்படி கனப்படுத்துவாராக. அப்படி உங்களுக்காக ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். God bless you. Amen.